என் பிள்ளை வீந்து போச்சு, சரத்குமார் தான் வீந்தது. அவங்களுடைய அம்மா தான் நான். அந்த பையன் பேட்டி கொடுக்குறான்னா அந்த பையன் என் பிள்ளை கிடையாது, நானும் அவங்க அம்மா கிடையாது. இதான் சார் உண்மை. உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு 2-3 நாளாக இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனலு சமூக வலைதளத்தில் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு அது எல்லோரும் நீங்கள் கண்கூட பார்த்தது தான். அந்த ரேம்பில் இருந்து பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட பையன் நான் தான். பாதிக்கப்பட்டதுனால நான் பெரம்பலூர் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அது சம்மந்தப்பட்ட ஏரியா எதுவோ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்னால கம்ப்ளைண்ட் அங்கே ஃபார்வர்ட் பண்ணால் அங்கேருந்து எஃப்ஐஆர் எல்லாமே போட்டு பெரம்பலூர்லேருந்து மதுரைக்கு அனுப்பிட்டாங்க. அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து பார்க்க சொன்னாங்க. பார்த்துட்டோம், மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். சரிங்க, எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு பையன் வேற அது நீங்கள் இல்லை நான் அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் குழப்பம் நீடிக்குது. இந்த கேள்வியை போய் அவங்கள்ட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. விழுந்த பையன் நான் தான், பாதிக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து நான் நிற்கிறேன். அவர் அதுக்கான அந்த வீடியோ ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அது தொடர்பாக வீடியோ ஃபோட்டோ எதுவுமே கொடுக்கலையே. நீங்கள் எப்படி வந்தீங்க? பஸ்ஸில் வந்தீங்களா? பஸ்ஸில் வந்தோம், கவர்மெண்ட் பஸ் தான். பெரம்பலூர்லேருந்து பஸ்லேயே தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஆட்டோவில் வந்து அங்கே பாடப்பத்திக்கு எப்படி இல்லைப்பா, அன்னைக்கு மாநாடுக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு மாநாடு இல்லைப்பா இல்லை இங்கே இன்னைக்கு இல்லைப்பா, அன்னைக்கு எப்படி போனீங்கன்னு. மாநாட்டு அன்றைக்கி அரியலூரில் விடிய காலம் 3 மணிக்கு ட்ரெயின் ஏறி திருச்சி வந்துட்டு, திருச்சியிலேருந்து அத்தோலியா ட்ரெயினில் ஏறி மதுரை வந்துட்டு, மதுரையிலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாநாட்டுக்கு போயிட்டேன். எப்படி பண்ணீங்க? பெரியார் பஸ் ஸ்டாண்ட் காரியப்பட்டி பஸ் ஏறி 76ஆம் நம்பர் பஸ் ஏறி மாநாட்டு திடல்கிட்டே போய் இறங்கிட்டேன். இல்லை, நான் இண்டிவிஜுவலாக தான் வந்தேன். இல்லைப்பா, உங்கள்கிட்ட வந்து புஷியானந்த் தரப்புல எதுவும் பேசுகிறாங்க? புஷியானந்தா அவங்க தரப்புல எதுவும் பேசுகிறாங்களா? உங்களை எதுவும் மிரட்டுறாங்களா? இன்ன வரைக்கும் யாரும் எதுவும் என்கிட்ட பேசல. ஆனால் த்ரெட்டன் கால்ஸ் நிறையா வந்துகிட்டு இருக்குது. யார் பண்ணுறாங்க? நிறைய நம்பர்லேருந்து வந்துட்டு இருக்கு. யாருன்னு சரியா சொல்கிறாங்க ஃபோனில்? இல்லை, உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு கேட்குறாங்களா? என்ன த்ரெட்டன்னா என்ன மாதிரி த்ரெட்டன்னு கேட்குறாங்க. என்ன மிரட்டுறாங்க? நீங்கள் சொன்னீங்க தம்பி, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் வந்துட்டீங்க, இங்கே வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, என்ன பேசுகிறாங்கன்னு சொல்ல வேண்டியதாங்க. ஃபோனில் உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க? என்ன அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. உண்மைன்னா நீங்கள் என்ன நடந்து சொல்கிறவங்க பொய்ன்னு சொன்னோன்னே எனக்கு 2-3 நாளாக இவ்வளோ ஃபோன் கால்ஸ் வரணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுமாரி தலைமைச் செயலகத்திலேருந்து உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க. என்ன நடந்துச்சு எதுன்னு கேட்டாங்க. எதுக்கு அம்மா இப்படி பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கட்சியிலேருந்து பேசல, எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசியிருந்தாங்க. கட்சியில் எந்த தாவேக்காலேருந்து பேசுனாங்க? தாவேக்காலேருந்து தான் பேசினாங்க. வேறு யாரெல்லாம் இல்லைப்பா, பொதுவாக மிரட்டல் வந்து தாங்க வாபஸ் கம்ப்ளைண்ட் வாபஸ். உன்னை யாரடா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு தேவையில்ல விஷயம், நான் என்ன ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன விஷயம்னா, அவர் வந்து ஒரு ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற ஒருத்தர். நீ அத்துமீறி ரேம்பில் வந்து மேலே ஏறி அவரை போய் பதிலுக்கு அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த விளைவில் நீங்கள் சந்திப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தாக்கம் வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? நான் அவரோட ரசிகராக ஒரு ஆர்வத்தில் பார்க்க போனேனே தவிர மற்றபடி எந்த உள்நோக்கத்தோடு நான் எதுவும் பாதிக்கப்பட்டதுனால நான் கொடுக்குறேன். நான் அப்பா இல்லாமல் அம்மா வச்சுட்டு ஓலை குடிசையில் தான் நான் குடியிருக்கிறேன். விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு அப்புறம் வந்தாச்சு. என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் எதுவும் எதிர்பார்க்கறதுக்கு மேலே மேற்கொண்டு இதுமாரி எதுவும் நடக்கக்கூடாது, எனக்கு நீதி வேணும், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை பிரதர், இப்போ பவுன்சர்கள் தள்ளி விட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் அந்த கம்பியை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி தானே இருக்குது. அது எப்படி தள்ளி விட்ட மாதிரி ஆகும்? தூக்கி வீசினால தான் நான் கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறேன். இல்லை, இப்போ கிரீஸ்லாம் போட்டாங்கல்ல, ஏறக்கூடாது. அதெல்லாம் வந்து தடுப்பு நடவடிக்கை தானே. அதை மீறி தெரியல, கிரீஸ் போட்டுருவாங்களா என்னன்னு அது தெரியல. பிளாக் கலரில் பெயிண்ட் மாதிரி அடிச்சிருந்தாங்க, அவ்வளோதான். வேறு கட்சியில் இல்லை, என்கிட்ட எந்த கட்சியிலேருந்து யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பேச கிடையாது. எந்த பின்பலமும் நான் இல்லை. நானும் அம்மா பாட்டி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம். அப்பா யாரும் எதுவும் கிடையாது. ஓலை குடிச்சில என்னை யாரோ ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ண எதுவும் தூண்டல் பேரில் யாரும் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கவும் கிடையாது. இப்படி சொல்லி செய்யணும்னு சொல்ல கிடையாது. இதோட ஆஃப் பண்ணிக்கோங்க. என்ன
என்னன்னா ரிட்டர்ன் பண்ணி கால் பண்ண தான் சொன்னீங்க. யாரும் அது யாரு பண்ணிருக்கா கால்? அது யாருன்னு தெரியல. இல்ல இந்த தலைமை கழகத்துல இருந்து யாரோ பேசினதா சொன்னீங்கல்ல நீங்க தாவேக்காலர், அது யாரு பேசுறாங்க? இல்ல அந்த தாவேக்கா இல்ல ஒரு நிமிஷம், அந்த தாவேக்கா கேஸ் போட்டா நீங்க ஃபேஸ் பண்ணிடுவீங்களா அவங்க கேஸ்? ஏன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, உங்க மேல மாற்றி உங்க மேல வழக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அப்படி வாய்ப்பு இருந்தால் நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். ஓகே. தம்பி, அன்னைக்கு இந்த மாநாடு நடந்த அன்னைக்கு ரயில்வே ஜங்ஷன்லேருந்து போனீங்கல்ல, அங்கே ரொம்ப ஏர்லியராகவே போயிட்டீங்களா? நான் ஏர்லியரே போயிட்டேன். எத்தனை மணி பஸ் போனீங்க? ட்ரெயினில் 3 மணி ட்ரெயின் போயிடும், குருவாயூர் எக்ஸ்பிரஸ். இங்கே இந்த காரியாபத்தி பஸ் போனீங்களா, அது எத்தனை மணி பஸ்? காலையில் மாநாடு எத்தனை மணிக்கு வந்தீங்கன்றார் பஸ்ஸில் இருந்து 9 மணிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். காரியாபட்டி 76 நம்பர் பஸ்ஸில் ஏறி போய் மாநாடு ரீச் ஆகிட்டோம். மாநாடு பஸ் உள்ள விடலை காலையிலேருந்து? பஸ்ஸு போச்சு, அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பஸ் போச்சு, 76 நம்பர் பஸ். நடந்து போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பஸ்ஸு போச்சு. எத்தனை மணிக்கு? நாங்கள் ஒரு மார்னிங் ஏறினா அங்கே 9 மணிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ரோட்லேயே திடலுக்கு முன்னாடியே ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. நான் திடலுக்கு முன்னாடியே இறங்கி நான் நடந்து நான் திடல்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளோ. இப்போ பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தோதய ட்ரெயின் வந்து மதுரைக்கு 9 மணிக்கு தான் ரீச் ஆகுது. நீங்கள் 9 மணிக்கு மாநாட்டத்தில் ரீச் ஆனால் தான் சொல்கிறீங்க, அது எப்படி கணக்கு எனக்கு புரியல. இதோட ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் பேச விரும்புகிறேன். இல்ல அவங்க விஷயம் பதட்டம் இல்லாம அவங்க ட்ரெயின் இந்த ட்ரெயின் வருதுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து இறங்கி இருந்தா எப்படி 9 மணிக்கு போனீங்கன்னு அவர் கேக்குறாரு. என்னன்னா பேசிக்க இன்னொருத்தர் சொல்றதுனால கேள்வி வைக்கிறாங்க. இவ்வளவு கேள்வி வைக்க மாட்டாங்க. நீ ஒருத்தாள் வந்துருந்தீங்க, இவ்வளவு கேள்வி வந்துடாது. ட்ரெயின் எத்தனை மணி வந்து நீ எத்தனை மணிக்கு இறங்கி நீங்க சொல்றது தப்பான்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அதான் ட்ரெயின் இறங்குறா எந்த இடத்துல ட்ரெயின் இறங்குறீங்க? அந்த ட்ரெயின்ல வந்தீங்களா? அந்த ட்ரெயினில் தான் வந்து இறங்கினா பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி அப்புறம் மாநாட்டு திடல் போயிட்டு போடுறாங்க. அதுக்காக நான் இந்த கட்சியோட போட்டோ இருந்தேன்னா இப்போ இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு அர்த்தமா? அது வந்து அது அவங்களோட கிரியேட்டிவிட்டியா இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவ்வளவு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க இந்த மாநாடு போனதுக்கான அந்த வீடியோ போட்டோ ரிலீஸ் பண்ணாம இருக்கீங்க, என்ன காரணம்? என்ன போட்டோ போட்டோ மைக் கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஸ்டேஜில் நின்று எடுத்த போட்டோ மாநாடு முடிஞ்ச பிறகு எடுத்த போட்டோ திரும்ப இவனும் வேற பேரான்னு சொல்லி விடுங்க சார். எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுக்கா பெரியம்மாபாளையம். என் பேர் சந்தோஷம், பையன் பேர் சரத்குமார். எங்கள் பையன் இப்போ வியாழக்கிழமை நைட்டு அம்மா நான் இதுமாரி இன்டர்வியூக்கு போகிறேன் திருச்சிக்கு அப்படின்னு சொன்னான். எப்போ மாநாட்டுக்கு போகிறேன்னா இல்லைம்மா அப்படின்னு என்கிட்ட மாநாட்டுக்கு போகிறதே போய் சொல்லிவிட்டு தான் எங்கள் பையன் போனான். அதனால் திரும்ப இது மாதிரி வீந்து போயிட்டான் அப்படின்னு வீடியோவில் வந்ததும் யாருப்பான்னு மறுநாள் காலையில் சனிக்கிழமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு அது புரியல. சனிக்கிழமையாக தான் இருக்கும். காலையில் இது யாருப்பா அப்படின்னு கேட்குறேன். இல்லைம்மா நான் இல்லைம்மா விடுமா, நான் நல்லா இருக்கேன், இங்கே அடியாடா சாப்பிட்டியாடா, என்னடா பண்ணுனேன், என்னடா ஆச்சுன்னு. இல்லைம்மா விடுமா நல்லா இருக்கேன், விடுமா நான் ஊருக்கு வரேன், நீ சாப்பிட்டு ஒன்றும் நினைக்காதம்மா, சாப்பிட்டு படுமா அப்படின்னு சொன்னான். திரும்ப வீட்டுக்கு வந்து உள்ள படுத்தவன் எந்திரிக்கவே இல்லை, சோர்ந்து போய் படுத்துருந்தான். மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான். ஒன்றுமே இல்லைங்கிறியே ஏன்டா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா விடுமா, நான் தான் உயிரோட வந்துட்டேனே விடுமா அப்படின்னு சொன்னான். ஆனால் வீழ்ந்தது என் பையன் தான் சார், பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். நாங்கள் ஏன் சார் இவ்வளோ தூரம் வரோம்? எங்களுக்கு பின்னாடி யாருமே தூண்டுதலும் கிடையாது, எங்களுக்கு ஆதரவும் கிடையாது. எந்த கட்சியுமே சரிதான். என் பிள்ளை வீழ்ந்து போச்சு, சரத்குமார் தான் வீழ்ந்தது. அவங்களுடைய அம்மா தான் நான். அந்த பையன் பேட்டி கொடுக்குறான்னா அந்த பையன் என் பிள்ளை கிடையாது, நானும் அவங்க அம்மா கிடையாது. இதான் சார் உண்மை, இதான் உண்மை. என் பேர் சந்தோஷம். இல்லைங்கம்மா, இப்போ அந்த பையன் உங்க மேல ஒரு அவதூறு பரப்புறாப்புல, இல்ல அவர் மேல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? ஏன்னா அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது சார், என்ன ஊருன்னு தெரியாது, என்ன மாவட்டம்னு தெரியாது. நாங்கள் எதுக்கு சார் அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? எங்களை தான் சார் போடுறாங்க. நாங்கள் இப்போ ஏதாவது தப்பாக அவங்கள பற்றி பேசியிருக்கோமா சார்? சொல்லுங்கள் சார். கோர்ட்டில் அவங்களும் ப்ரூவ் பண்ணிட்டு நம்மளும் பண்ணணும். என்ன சார் இன்சில் தான் சார் பண்ணியிருக்காங்க? சொல்லுங்க. கமெண்ட் பண்ணிடுறாங்க, எல்லாம் சொல்றாங்க. அவங்களும் ஆனோட அவங்க தாய் அன்னை மாதிரி தானே நினைச்சிருப்பாங்க. சொல்லுங்க. அவங்க என் பிள்ளையா அவங்களோட பிள்ளையா இருந்தா அது மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. அவங்க அம்மா இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன ரொம்ப தவறா பேசி. சொல்லுங்க. எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும் சார். எங்க பையனுக்கு இது மாதிரி ஆனது இன்னொரு பையனுக்கு ஆகக்கூடாது. எங்களுக்கு இன்னொரு பையனுக்கு வரக்கூடாது. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். இது மாதிரி நடக்கக்கூடாது. எந்த பிள்ளைக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது.